வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் கம்பம்ல இருந்து அத்திரப்பள்ளிக்கு பை ரோட் டிராவல் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க எத்தன பேரு கம்பம்ல இருந்து அத்திரப்பள்ளிக்கு பை ரோட்ல டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 5 ஹவர்ஸ் டிரைவ் ஃபுல்லாவே சரியான மலைங்க. 2 பக்கட்டும் பார்த்தீங்கன்னா, சுத்திலும் நல்லா பச்சை பச்சேன்னு கிரீனரி. ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. மான்சூன் சீசனில் கேரளா ரோட்ஸில் டிரைவ் பண்ணுறது ஒரு தனி அழகு. அந்த மலை, சின்ன சின்ன அருவி, ரோடோட 2 சைடும் ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு மரங்கள், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த ஆறை பாருங்களேன், எப்பா எவ்வளோ தண்ணி ஓடுது. பார்க்கறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் ஒரு ரோடு இருக்குது, ஒரு சின்ன பிரிட்ஜு தான், அது தரப்பாலம்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. அவ்வளோ தண்ணி ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது இதில் வண்டி ஓட்டுறதுக்கு. சரி ஃபோர்ஸில் தண்ணி ஓடிட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக போனால் இந்த பிரிட்ஜு மேலே தான் தண்ணி ஓடும். இதை கிராஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டேஞ்சரஸுங்க. தண்ணி இவ்வளோ ஃபோர்ஸாக போகும்போதெல்லாம் எனக்கு வந்து லைட்டாக அந்த ஷேக் தெரியுது. ரோடுடைய ஷேக் ஆகுமா என்னன்னு தெரில. அந்த அளவுக்கு வந்து காரே தள்ளிடும் போல இருக்குது. அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது இதை கடக்கிறது. பயங்கரமான மழைங்க. கொஞ்சம் கூட மழை விடவே இல்லை. எங்கேயாவது நிப்பாட்டி ஏதாவது ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை போல இருக்குது. கொஞ்சம் கூட விடாமல் அடி தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அடிக்கிற மழையில் இயற்கையாகவே அருவிகள் உருவாகி அந்த மலையிலேருந்து எப்படி கொட்டுது பாருங்களேன். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரோடு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா ரோடுங்க. இந்த ரோடுக்கு வந்து 6 மணிக்கு முன்னாடி வரணும். அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டில் வந்து ஒரு என்ட்ரி போடணும். கார் டீட்டெயில்ஸு என்ட்ரி போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஷார்ட்கட் ரோடுங்க.
அத்திரப்பள்ளி ஃபால்ஸில் நிறைய தண்ணி கொட்டுதுன்னு நினைக்கிறேங்க. இந்த ஆற்றை பார்க்கும் போதே தெரியுது, பயங்கரமாக தண்ணி ஓடிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தூரமாக இருந்ததுனா பார்க்க முடியும் போல இருக்குது. எப்பா இந்த வியூவை பாருங்களேன், எதிர்பார்த்த மாதிரியே பயங்கரமாக தண்ணி கொட்டுதுங்க ஃபால்ஸில். தூரத்தில் இருக்கிறா பார்க்க முடியுது, கிட்டலாம் இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. பயங்கர ஃபோர்ஸாக தண்ணி கொட்டிகிட்டு இருக்குது. அந்த ஒரு ஃபால்ஸோடைய ஃபுல் வித்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி கொட்டிகிட்ருக்குங்க. ஓகே மக்களே, இப்போ அத்திரப்பள்ளி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து ஊருக்கு கிளம்புறோம். 6 மணிக்கு முன்னாடியே வந்திருந்தோம்னா அத்திரப்பள்ளியிலேருந்து வால்பாறை வழியாக நம்ம ஊருக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்கலாம். இப்போ இருட்டிடுச்சு, ஸோ செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ சுற்றிட்டு தான் வரணும். ஸோ வால்பாறையிலேருந்து திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர் வழியாக தான் நம்ம வந்து ஊருக்கு ரிட்டர்ன் வரணும். ஸோ வர வழியில் நம்ம கேரளாவில் வந்து ஒரு டனல் இருக்குது. அந்த டனல் வழியாக தான் நம்ம க்ராஸ் பண்ணி வரப்போகிறோம். அந்த டனலுடைய பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு ப்ளாகில் வந்து சந்திப்போம். பாய்.